ஆஷுராவுடைய தினங்களில் நோன்பு வைக்கிறது நம்மளுடைய பழக்கம். குறிப்பாக இது போன்ற ஹாஸான ஹுசைன் நாயம் சம்பந்தமான ஹுசைன் நாயத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய அவர்களுடைய தியாகத்தை நமக்கு விளங்காதான். அவங்களுடைய தியாரத்துக்கு நாங்கள் போயிருக்கும்போது அங்கே உள்ள சஜாதாக்கள் நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க. சர்க்கார் அவர்கள் ஒவ்வொரு முஹர்ரத்தினுடைய 10ஆம் நாள் தங்கள் குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியில் கொண்டு வந்து உட்காந்துருக்குவாங்க. தன்னுடைய குடும்பத்தையும் சில கிதாபுகளையும் கொண்டு வந்து கீழே உட்காந்துக்குவாங்க. சொல்லுவாங்களாம், எப்படி ஹுசைன் எங்கள் தாதாவுடைய சொத்துக்களை மக்கள் சூறையாடுனாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து என்னுடைய வீட்டில் உள்ள எல்லா சாமானும் அள்ளிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்களாம். வீட்டில் உள்ள எல்லா சாமானும் மக்கள் அள்ளிட்டு போயிடுவாங்களாம். அவங்களும் அவங்க வீவி சில கிதாபுகள் மட்டும் வச்சுருப்பாங்க. பிறகு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்களா. வீட்டில் ஒரு பாத்திரம் கூட இருக்காது, தண்ணி குடிக்க ஒரு கோலை கூட வச்சுக்க மாட்டாங்களாம். எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொல்லுவாங்களாம், எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நான் அஹ்லே பைத்து, அது வச்சுக்கிறது எனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மக்கள் அவங்களுடைய உத்தரவு கணக்கு மக்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. திருப்பி ஆரம்பத்திலே தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்களாம். அப்போ இது நம்முடைய நாதாக்கள் இந்த தினத்தை மதித்து இருக்கிறாங்க, இந்த தினத்தில் தங்களை அர்ப்பணம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஹுசைன் நாயத்துடைய இந்த தியாகம் இருக்கு இல்லையா, எப்படி நபி அவர்களுக்கு முன்னால் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து காமிச்சான். இந்த உம்மத்திலையும் அவ்வளோ தியாகம் செய்யக்கூடியவர்களுக்காக, அது குறிப்பாக ரசூலுல்லாவுடைய குடும்பத்திலையும் இருக்கிறாங்கங்கிறத நமக்கு அல்லாஹ் காமிக்கிறான். நாங்கள் இதுக்கு போயிருந்தோம் பகதாதுக்கு. அப்போ எஜமானவர்கள் ரவுஃபி ஷாக்கிபில் அவங்க அங்கே ஞாபகப்படுத்தினாங்க ஹுசைன் நாயத்துடைய தர்பாரில். ஹுசைன் நாயம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல கெஞ்சி கேட்டு ரசூலுல்லாட்ட கெஞ்சி கேட்டு இந்த ஷஹாதத்தை அவர்கள் பெற்றார்கள். அது ஏதோ அவர்களுக்கு வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டது அல்ல, அது அவர்கள் கேட்டு வாங்கிய ஷஹாதத்தை. இது அவர்களுக்கு நல்லா தெரியும், கர்பலால தான் என்னுடைய ரூஹ் பெறும், என்னுடைய ஷஹாதத்து நடக்கும். அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தெரியும். ஃபாத்திமா ரஸி அல்லாஹ்னுக்கும் தெரியும். ஏன்னா ஹுசைன் ரஸி அல்லாஹ் தஆலா போர்க்களத்தில் அவங்க போருக்காக மக்களிடத்தில் முன்னாடி போகும்போது அவங்களுடைய சகோதரி ஸைனப் ரஸி அல்லாஹ் தஆலா வந்து நிறுத்துறாங்க. சகோதரர் நில்லுங்க, நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, என்னுடைய அந்த கோரிக்கையை நீங்கள் பூர்த்தி செஞ்சாகணும்னு சொன்னாங்க. அப்போ கேட்டாங்க, சகோதரி நீங்கள் என்ன கேட்டாலும் தயாராக இருக்கிறேன். எதுவுமே இல்லைங்க, எந்த ஒரு குடிக்க தண்ணி கூட இல்லாத இடத்துல நீங்கள் எதை கேட்டாலும் தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, அப்படி இருந்தா ஃபாத்திமா ரஸி, நம்முடைய தாயார் ஃபாத்திமா ரஸி அல்லாஹு தஆலா எனக்கு நீங்களாம் சிறு பிள்ளையா இருந்தீங்க. அப்போ என்னிடத்தில் சொன்னாங்க, நான் வயசுக்கு வரல. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, ஸைனப் இப்படி ஒரு கர்பலான்னு ஒரு இடம் வரும், அந்த இடத்துல ஹுசைனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அந்த நேரத்தில் நானும் இருக்க மாட்டேன், உங்கள் சகோதரர் ஹசன் இருக்க மாட்டாரு, உங்களுடைய தகப்பனார் அலி இருக்க மாட்டார், உங்கள் நானாபா ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீ இருப்பக்கூட அவர்களுக்கு முன்னால் ஒன்னால் முடிந்த அளவு எவ்வளவு ஒன்னால் குர்பானி ஆக முடியுமோ அதை நீ குர்பானி ஆகு அவர்களுக்காகன்னு சொன்னாங்க. அதனால் நான் இப்போது உங்களிடத்துல கோரிக்கை வைக்கிறது என்னன்னு சொன்னா, எனக்கு 2 குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். வயது முதிர்ந்தவர்கள் அல்ல, சிறு பிள்ளைகள் தான் என்னிடத்துல இருக்கிறாங்க. ஹஸ்ரத் அவுன் ரஸி அல்லாஹு தஆலானு, ஹஸ்ரத் முஹம்மது ரஸி அல்லாஹு தஆலானு, இந்த 2 பேர் தான் என்கிட்ட இருக்கிறாங்க. இவர்களுக்கு 5-6 வயசுன்னு சொல்லப்படுது. இந்த 2 குழந்தைகள் தான் என்கிட்ட இருக்கிறாங்க. அதனால இந்த 2 குழந்தைகள் போய் சண்டை செஞ்சு அவங்க ஷஹீதார வரைக்கும் நீங்க களத்துக்கு போகக்கூடாது, இது என்னுடைய கோரிக்கைங்கிறாங்க. அவங்க ஒண்ணுமே சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. சொல்றாங்க, சகோதரியே உன்னுடைய உத்தரவுக்கு நான் எப்பவுமே கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு, நம்முடைய பாபாவுக்கு பிறகு, தாய் ஃபாத்திமா நாயத்துக்கு பிறகு இந்த குடும்பத்தில் உத்தரவு போட தகுதி இருக்குன்னு சொன்னால் அது உனக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால உன்னுடைய உத்தரவை நான் கபூல் செய்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. கண்களில் கண்ணீரோட அந்த 2 குழந்தைகளும் போறாங்க. எதில் உட்காந்துங்க, குதிரையில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ உட்கார வைக்கும் போது தாயார் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த பாரு இப்படிதான் கத்தியால் சண்டை போடணும்னு சொல்லி கத்தி கையில் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் சண்டை போட்டு பயிற்சி கூட கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க, இப்படி வந்தா இப்படி வெட்டணும், இப்படி வந்தா இப்படி வெட்டணும்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த 2 குழந்தைகளையும் போய் பல பேர் ஷஹீதாக்கணும். அவங்க அந்த சிறு குழந்தைகளா இருக்கு, அவர்களை பல பேர் சுத்தி இருந்து சொன்னாங்க, இவர் அலியுடைய பிள்ளைங்க இவங்க, அதனால இவர்களை சாதாரணமா ஒரு நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாது, அதனால சுற்றிலும் சூழ்ந்திருந்து அவர்கள் மேல ஈட்டி அம்பு வீசுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஷஹீதாக்கி கீழே கிடக்கிறாங்க அந்த 2 குழந்தைகளும். தாய் என்னைக்குமே தாயா இருப்பாங்க. அந்த தாய் வெளியில வந்து பார்க்குது, அந்த ஸைனப் ரஸி அல்லாஹு தஆலான்னு பார்க்குறாங்க, என் குழந்தைங்க என்ன செய்யறாங்க, எந்திரிச்சு ஓடி வர்றாங்களா இல்லை ஷஹீதாகிறாங்களா? அல்லாஹ் அக்பர். அந்த 2 குழந்தைகளுடைய தலை துண்டிக்கப்படுகிறது. அந்த 2 குழந்தைகளுடைய தலை துண்டிக்கப்படுது. அதை பார்த்து இந்த அம்மா
அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஹசரத் ஹுசைன் ரஸியல்லாஹு ஓடி போய் அந்த 2 பேரையும் தன்னுடைய தோல்ல தூக்கிட்டு கொண்டு வந்து தங்களுடைய சகோதரிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்படித்தான் அவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஷஹீதாக போறோங்கிற விஷயம். அதே மாதிரி ஹசன் ரஸியல்லாஹு தஆலாவுடைய மகனார் காசிம் ரஸியல்லாஹு தஆலா அவங்களும் 19 வயசு புள்ள அவங்க வந்து ரசூல் ஹுசைன் ராஜத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பாபா சாச்சா நான் தான் முந்தி போவேன், நாங்கள் போய் ஷஹீதான வரைக்கும் நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு. அப்போ சொன்னாங்க, நீ என்னுடைய சகோதரனுடைய மகன், என்னுடைய சகோதரனுடைய அடையாளமாக நீ மட்டும்தான்ப்பா இருக்கிற, அதனால் நீ போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. அப்படியா இருந்தால் இந்த என்னுடைய தாவீஸை படித்து பாருங்கன்னு தாவீஸில் எங்கள் பாபா ஹயாத்தாக இருக்கும் போது கடைசி நேரத்தில் மௌத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது அவர்கள் ஒரு பேப்பரை கொண்டு வந்து எழுதி எனக்கு தாவீஸா போட்டு விட்டாங்க. பின்னாடி ஒரு காலம் வரும், ரொம்ப சிரமமான காலம் ஹுசைனுக்கு வரும், அந்த நேரத்தில் இதை திறந்து நீ படிச்சு பாருன்னு சொன்னாங்க. அதனால இன்றைக்கு தான் அதை தொடர்ந்து படிச்சு பார்த்து நீங்களே பாருங்கன்னு சாச்சான்னு கையில் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வாங்கி படிச்சு பார்க்குறாங்க. அவங்க உத்தரவு போட்டிருக்கிறாங்க தன்னுடைய மகனுக்கு, காசிமே ஒருவேளை இப்படி ஒரு நேரம் வந்தால் ஹுசைனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுமையானால் முதல்ல உயிர் ஷஹீதாகாம ஹுசைன் போகக்கூடாது அந்த இடத்துக்கு, இது என்னுடைய உத்தரவுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதில் அதை கண்ணில் ஒத்திக்கொண்டு வேற வழி இல்லாமல் மரியாதையை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க உள்ள போகும்போது மக்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன சிறு பிள்ளைகளா அனுப்புறீங்களே, உங்கள்ட்ட பெரிய ஆம்பளைங்க யாரும் இல்லையான்னு பாருங்க. முதல்ல நீ மோதி பாரு, அப்புறம் தெரியும். அப்புறம் அம்ர் இப்னு சாதுங்கிற அவன் பெரிய ஆளு, அந்த பிரச்சனைக்கு அதிகமான காரணமான அவன் சொல்றா, இல்லை இல்லை நீங்க சாதாரணமா எடை போடாதீங்க, இது பயங்கரமான அதாவது அல்லாஹுடைய அசது, இது அதனுடைய பிள்ளைங்க இது, அதனால சாதாரணமா இவங்கள்ட்ட மோத முடியாது, நீங்க தப்பா விளைக்காதீங்கன்னு சொல்றாரு. அப்போதைக்கு அங்க ஷாம் தேசத்துல இருந்த ஒரு பயில்வான் அஸ்ரக்குன்னு அவர் பேரு, அவருக்கு உத்தரவு போடுறாங்க, நீ போய் இவங்க கூட சண்டை போடு. அவர் சொன்னார், நான் எவ்வளவு பெரிய பயில்வான், சிறு பிள்ளைங்கள்ட்ட போய் சண்டை போடுறதா, என்னுடைய குழந்தைகள் இருக்காங்க 4 பேர், அவர்களை வச்சு நான் இவர்களை காலி பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. அந்த 4 பேரை ஒவ்வொரு பேரா வர 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 காசிம் ரஸியல்லாஹு தஆலா இடுபோட வெட்டுனாங்க. எல்லாருக்கும் 2 துண்டாக, ஒரே வீசில 2 துண்டு. இந்த மாதிரி 4 பேரையும் காலி பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு ஹஸ்ரத் கோபத்தோட எந்திரிக்கிறார். சொன்னார், இப்ப உனக்கு நான் காமிக்கிறேன் மௌத்துனா எப்படி இருக்கும், அதனுடைய கஷ்டம் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன்னு வேகமா வந்தார். அவர் கை ஓங்கிறதுக்கு முன்னால காலி பண்ணிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு வீரமாக இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் இங்க நான் ஷஹீதாக போறேன், இந்த இடம் அந்த மாதிரியான இடம், எல்லாம் விளங்கித்தான் அந்த குர்பானிக்கு தயாராகினாங்க. எல்லா ரசூலுல்லாவுக்கு தெரியும் இதே மாதிரி என்னுடைய குடும்பம், என்னுடைய பேர பிள்ளைங்க ஷஹீதாக போறாங்க. ஹுசைன் ரஸியல்லாஹு தஆலாவுக்கு தெரியும் அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க மக்காவிலேருந்து. அவர்களை ஹுர் பின் யஸீத்ங்கிற ஒரு தடுக்கிறார். அவரு தடுத்து நிறுத்துறாரு. சொன்னாங்க, இது எந்த இடம்னு கேட்கிறாங்க. ஒரு இடத்தினுடைய பெயர் சொல்லப்படுது. இல்ல நான் இங்க நிக்க மாட்டேன், தாண்டி போறாங்க. மறுபடியும் தாண்டி போறாங்க. 3வது இடத்துல நிறுத்தும் போது கேட்கிறாங்க, இது எந்த இடம், இதுதான் கர்பலான்னு சொல்லப்படுது. அப்ப சொன்னாங்க, அப்பனா இந்த இடம் தான் எனக்கு உரிய இடம் சொல்லி தங்கிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 9வது நாள் முடிஞ்சு 10வது நாள் இரவு வரும்போது அந்த அம்ர் இப்னு சாத் வந்து அவங்களுடைய கூடாரத்தில் வந்து பேசுறாரு. கொஞ்ச நேரம் சொல்றாரு, நீங்க பையத் செய்து கொண்டால், பையத் செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னு சொன்னா வேற வழி இல்லை, நாம போரிட்டு தான் ஆகணும். அப்ப எஜமா சொன்னாங்க, பையத் செய்ய நான் தயாராக இல்லை, ஒரு காலம் பையத் செய்ய மாட்டேன். ஆனால் நீ 2வதா ஒன்று சொல்லி அதுக்கு நான் தயாராகவும் இருக்கிற பிரச்சனை இல்லை, ஆனா நானா சண்டை இழுக்கலன்ட்டாங்க. அப்புறம் கடைசியில அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, இந்த இரவு நாளைக்கு பேசிக்கலான்ட்டாங்க. இது அப்பாஸ் ரஸியல்லாஹு அவங்களுடைய சகோதரர் ஹலிநாயத்துக்கு வேற ஒரு மனைவி மூலியமாக பிறந்த அப்பாஸ் ரஸியல்லாஹு தஆலா அவங்க அலம்பரதார் சொல்லுவாங்க, கொடி எரிஞ்சிருந்தாங்க. அவங்க கேட்கிறாங்க, எஜமானே தாங்க இப்படி அனுமதி கேட்கறது மக்கள் தப்பா விளங்கிடுவாங்க, ஓஹோ ஹுசைன் பயந்துட்டாரு போல, அதனாலதான் அவகாசம் கேட்கிறாரு, நாளைக்கு கண்டிப்பா ஒத்துக்குவாருன்னு வெளியில பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு தாங்க அவகாசம் கேட்டதுனால. அப்ப ஹுசைன் ரஸியல்லாஹு சொன்னாங்க, நான் அவகாசம் கேட்டது அதுக்கு இல்லப்பா, இன்னைக்கு கடைசி நாள்னு எனக்கு தெரியும், நாளைக்கு நான் ஷஹீதாக போறேங்கிறது எனக்கு தெரியும், அதனால் இன்று கடைசி இரவை அல்லாஹை சமாதானப்படுத்த நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். யாருங்க ஹுசைன் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொன்னாங்க, 2 பேரோட கையை பிடிச்சு சொன்னாங்க, மன் அஹப்பனி வ அஹப்ப ஹாதைனி, யார் என்னை நேசிக்கிறானோ இன்னும் இந்த 2 பேரையும் வ அபாஹுமா வ உம்பாஹுமா, அவங்களுடைய தகப்பனையும் அவங்களுடைய தாயையும் யார் நேசிக்கிறாங்களோ கான மய்ய ஃபீ தரஜதி யௌமல் கியாமா, ஏன் கூட நாளைக்கு சொர்க்கத்துல நாளைக்கு கியாமத்துல ஏன் கூட இருப்பாங்கன்னு சொன்னாங்க. யாரு நேசிக்கிறவங்க. அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட ஒரு ஜாத் எல்லாம் விளங்கிதான் தங்களை தியாகம் செய்யறாங்க. காரணம் என்ன தெரியுமா, அநியாயத்துக்கு துணை போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக. இந்த போர் என்னவோ முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் நடந்ததல்லது, இது நேர்மைக்கும் அநியாயத்துக்கும் நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடந்த போர், இது முதல் போர். அதனால
இந்த போர் மூலியமாக நமக்கு அறிய வேண்டியது என்னன்னு சொன்னா, நாம முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு ஃபிதாக வேண்டிய முறையை கற்றுக் கொடுத்து போனார்கள். அவர்கள் தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்து காண்பித்தார்கள். இப்படிதான் நீ அர்ப்பணமாகணும், எது தேவைப்பட்டாலும் அல்லாஹுக்காக நீ அர்ப்பணாக தயாரா இருக்கணுங்கிறத நம்ம காமிச்சு கொடுத்துட்டு போன இந்த நாள் தான் இந்த ஆஷுராவுடைய நாள். இந்த பரக்கத் பொருந்திய இந்த நாளில் தான் எத்தனையோ அன்பியாக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், எத்தனையோ அன்பியாக்கள் சுபச்செய்தி பெற்றார்கள், எத்தனையோ நபிமார்கள் படைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய கஷ்டங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த நாளில் தான் நாம் இங்கே அல்லாஹுடைய ஃபதலை கொண்டு ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறோம். இந்த ஹான்கா, இந்த தாலீம் கானா நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அல்லாஹுடைய ஞாபகம் சதா நடைபெற வேண்டும். அல்லாஹுடைய திக்ருக்காக, அல்லாஹுக்காக இந்த இடங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பரக்காத்தில் அந்த ஹுசைன் நாயகத்துடைய பரக்காத்தை கொண்டு இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த மஜ்லிஸ் எப்பொழுதும் அல்லாஹு தாலா சலாமத்தா ஆஃபியத்தா ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.